शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. வித்யாரண்ய சுவாமிகள் அருளப்பட்ட பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல 7வது அத்தியாயமாக இருக்கக்கூடியது திருப்தி தீப பிரகரணம். ஜீவன் முக்தனுடைய திருப்தியை சொல்லக்கூடிய பிரகரணமாக இது இருக்கு. திருப்தி அப்படின்னாக்க அத்தியந்த சுகப்பிராப்தியை திருப்தின்னு சொல்றது. அதாவது திருப்பியும் ரியல் கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட கூடிய ஒரு நிலையை சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் திருப்தி. இது லௌகீகமாக நம்ம சொல்ற டெம்பரரி திருப்தி இல்ல, பர்மனண்டாக இருக்கக்கூடிய திருப்தி. அந்த திருப்தியை சொல்லக்கூடிய ஒரு பிரகரணம். அதை தீபமாக அஞ்ஞானத்தை போக்கி அந்த திருப்தியை ஒளித்து காண்பிக்கக்கூடியதான பிரகரணம் திருப்தி தீப பிரகரணம். இந்த சாப்டரானது திருப்தி தீப பிரகரணமானது பிருகதாரண்யகோபனிஷத்துல சாரீரக பிராமணத்துல வரக்கூடிய வாக்கியமான ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கஸ்ய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரேத் அப்படின்ற ஒரு மந்திரத்தை எடுத்துட்டார். அந்த ஒரு மந்திரத்துக்கு ஒரு 298 வியாக்கியானம் தேவைப்படுறதுன்னு அவர் நினைச்சார். 298 ஸ்லோகங்கள் எழுதி அந்த ஒரு மந்திரத்தை விஸ்தாரப்படுத்தினார். அதுல ஒரு 130 ஸ்லோகங்கள் முதல் லைனாக இருக்கக்கூடிய ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா அப்படின்னார். ஆத்மாவை அறிய வேண்டும்னு சொல்றதோட நிறுத்திருந்தான்னா நம்ம ஏதோ அந்த அறிவுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அயமஸ்மி நானே அந்த அறிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால பிரச்சனை எல்லாம் வந்தது. அப்படின்னா அறிவுன்னா என்னன்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்துட்டு, அறிவுன்னா பரோட்சமாக வரக்கூடிய அறிவும் அறிவுதான், அபரோட்சமாக வரக்கூடிய அறிவும் அறிவுதான். அந்த அறிவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு, பாக்கி எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடிய அறிவெல்லாம் பரோட்சமான அறிவு. உங்களை விட வேறானதான ஒரு பொருளை இதுவாகவும் அதுவாகவும் அறியக்கூடியது பரோட்சமான அறிவு. தன்னைத்தானே நான் என்று நானே என்னை அறிவது அப்படின்னு சொன்னா அது அபரோட்சம். என்னை நானே அறிவதுன்னு சொன்னாக்க நான் எப்பொழுதும் அறிவதாக மாறவே மாறாது. நான் என்னை அறிந்தேன்னு சொன்னா நான் அப்போ இதுவாக ஆயிடுவேன். அது மாதிரி அப்ப பண்ணா அதை அறிந்தவன் யார் இப்படின்ற கேள்வி எல்லாம் வரும். ஆகையினால இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அகண்டார்த்தமான போதகமாக இருக்கக்கூடியது ஏதோ அந்த ஐயானது பரோட்சமாக சொல்லவே முடியாது. அப்படின்னா வேதத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் பரோட்சமா தானே சொல்லியிருக்கு. அப்படின்னு கேட்டா ஜெகத்காரணம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி இப்படிதானே சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு இடத்துலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றதும் பரோட்சமான அறிவு தான். எங்கெல்லாம் மகா வாக்கிய உபதேசமானது தத்துவமசி வருதோ அதுதான் அபரோட்சமான அறிவு. ஆத்மா சத்தியமா இருக்கு, ஆத்மா சித்தா இருக்கு, ஆத்மா ஆனந்தமா இருக்குன்னா கூட ஆத்மாவை பத்தி எனக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு எண்ணம் அதுல தொக்கி நிக்கிறது இல்லையா. நீயேதான் அதுன்னு சொன்ன பிறகுதானே அந்த பிரச்சனைக்கு பதிலானது கிடைக்கிறது. ஆகையினால அபரோட்சமாக அறியறது தான் இதுல காட்சியா இருக்கு. அதனால அயம் அஸ்மி இது புருஷான்ற ஒரு சின்ன பதத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சாஸ்திரமானது சாஸ்திர யோனித்துவாத்துன்னு சொல்லியிருக்க, சாஸ்திரம் தானே பிரமாணம் பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாஸ்திரமும் பிரமாணமாக ஆகாது. ஏன்னா சாஸ்திரமும் உன்னை விட வேறான ஒரு பொருளின் மூலமாக வரக்கூடிய அறிவு தானே. அதனால என்னை நான் அறிவதுன்றது அந்த சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டு எஸ்ய வேதாகா அவேதாகா பவந்தின்னு வேதமே சொல்றது. எப்போ உங்களுக்கு வேதமே வேதத்துக்கு வேல்யூ இல்லாம போறதோ அப்போ, எப்போ பிதா அபிதா பவதி, எப்பொழுது எதா அமாதா மாதா பவதி இப்படி எல்லாம் சொல்லி என்ன சொல்றது, இப்படி அறியறதுக்காக தான் இது. ஸ்ருதி பிரமாணம் கூட எதுக்குனாக்கா பாக்கி பிரமாணங்கள்னால அதை அறிய முடியாதுன்னு சொல்றதுக்காக ஸ்ருதி பிரமாணம் சொன்னமே தவிர ஸ்ருதி பிரமாணமானது எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தத்துவமானது வாக்குக்கும் மனசுக்கும் அதீதமான ஒரு சொரூபத்தை போய் மனசுக்கும் வாக்குக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினால அதை அறிய முடியாது.
அதனாலதான் குருவனுடைய உபதேசத்தின் மூலமா தான் புத்தகத்தை அறியணும். இவா 2 பேரும் சேர்ந்து சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குருவானவர் இந்த புத்தகமும் உன்னை எடுத்துட்டு போய் கிட்டக்க எடுத்துட்டு வந்து சிரவணம் மனனம் வரைக்கும் எடுத்துட்டு வந்து விடுறதோட அதனுடைய வேலையானது முடிஞ்சு போச்சு, எங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கப்புறம் மகனே உன் சமத்து அப்படின்னு விட்டுருது இல்லையா? அப்படிதான் நிதித்தியாசனம் அவாளுக்கு வரக்கூடியதுதான் ஞானமானது. அது வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் விஸ்தாரமா சொல்லிட்டே வந்தார். சிரவணம்னா என்ன? பிரமாண அசம்பாவனை போறதுதான் சிரவணம். பிரமேயத்துல ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் அது எப்படி நான் பிரம்மமா இருப்பேன் அப்படின்னாக்க அதை அனலைஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் மனனத்துல சேர்க்கணும். இப்படி சிரவணம் மனனம் இது 2 பண்ணதுக்கு பிறகு வரக்கூடியது நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தினாலதான் அந்த கன்விக்ஷன் அசிமுலேஷன் நானே பிரம்மமானது ஏற்படும் அப்படின்னார். திருப்பி அதுல ஒரு ப்ராப்ளம், நானே பிரம்மம்னு ஏதாவது ஏற்பட்டு சிரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதோ பண்ண வேண்டியது இருக்க அப்படின்னு இருக்கா, அதுதான் தியானமா அப்படின்னு பார்த்தா சில பேர் தியானத்தினால வருது அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் அதெல்லாம் கிடையாது சிரவணத்தினாலேயே வரக்கூடியது அப்படின்னார். அதுல ஒரு பிரச்சனை வந்தது. முதல்ல கேட்கிற சிரவணத்தினால வருதா, இல்ல நீங்க திருப்பி திருப்பி 100 தடவை கேட்டோம்னா அந்த 100ஆவதா வரக்கூடிய சிரவணத்தினால வருகிறதா அப்படின்னு அதுல சில பேர் ஆச்சாரியர்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் வந்தது. இல்ல முதல்ல கேட்கறதுலதான் வருது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அந்த 99 100ஆவது தடவை கேட்கும் போது இவன் ஞானி ஆயிட்டான்னு வச்சுட்டு நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா முதல் தடவை தத்துவமசி கேட்கும் பொழுதே இவனுக்கு ஐடியா வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, ஐயோ தெரிஞ்சிட்டு ஆனா எனக்கு வரலையே, எனக்கு இன்னும் நான் பைனைட்டா தானே இருக்கேன், எனக்கு இன்னும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் போகலையே, நான் இன்னும் பிரம்மமாகலையே, என்ன போய் இந்த பிரம்மன்னு சொல்றதேன்னு சொல்லி 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 அவன் அந்த தாபத்திலேயே அவன் இப்ப கேட்க 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 என்ன ஆச்சு, இவனுடைய தடங்கள் எல்லாம் போய் அந்த 100ஆவது முறையாக வரும்பொழுது இவனுக்கு அது புரிச்சுட்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்ல 1 2 3 எல்லாம் இவன் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டே வந்தான், ஆனா நல்லா இவனுக்கு 99ஆவது தடவை வரும்போது முழுமையான ஒரு ஞானமானது ஏற்பட்டு அதனால இவன் ஞானியாரான. இப்படி 2 விதமான ஒப்பீனியன்கள் தான் ஆச்சாரியர்கள் பண்ணுங்க. இது என்ன தமாஷன்னாக்க இவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் நமக்கு தெரியணும். முதல்ல வந்த சிரவணத்தினாலேயே இது வந்துடுது, அதுக்கப்புறம் பிரதிபந்தகம் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக வந்ததுதான் இந்த நிதித்தியாசனம். இந்த விபரீத பாவனை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க தான் பிரம்மன்னு சொன்ன, என்ன போய் பிரம்மன்றானே இவன், என்ன போய் நான் எப்படி கடவுளாவேன்ற ஒரு கோபம் வந்தது பாருங்க. அது இப்ப நிறுத்தி இல்ல, உங்களுக்கு வருஷாந்திரமா ஜென்ம ஜென்மமா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு புரியாததுனாலையும் உங்ககிட்டயே உங்க கையில இல்லாத கான்பிடன்ஸ் இல்லாததுனாலையும் இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர இதுக்கு காரணம் என்ன? விபரீத பாவனை. உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனைகள் பிராரப்தங்கள்லாம் சேர்ந்து உங்களை இந்த மாதிரி நினைக்க வச்சிருது. நீங்க படிக்க 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 கேட்க 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 அந்த கேள்வி ஞானமே உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா இந்த ஞானத்தை கொடுக்கும். அதுக்கு ஏதாவது உலகத்துல எக்ஸாம்பிள் இருக்கான்னு இருக்க, தசமத்துவமசி அப்படின்னு இவனா அச்சீவ் பண்ணிட்டான். எனக்கு நிறைய எனக்கு சம்சாரம் இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு இல்லாத ஒரு சம்சாரத்தை இவனே நினைச்சுட்டான். அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு பயாப்சி டெஸ்ட் எதுக்கும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன நம்ம தயானந்தா சொல்லுவார், பயம் ததாசி இது பயாப்சி. ஒண்ணுமே இல்ல, இவரே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ பயாப்சிக்கு போயிருக்க அப்படின்ட்டு கிடுகிடுன்னு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார் ஒய்ஃபுக்கு பையனுக்கு எல்லாம் ஒண்ணு. கடைசியில என்ன ஆச்சு, எல்லாரும் வீட்டுல பண்ண கலாட்டால அவர் ஒய்ஃபுக்கு ஒரு வேலை இருக்குமோ இல்லையோ, பையனுக்கும் டவுட் வந்துட்டு எதுக்கும் பெரியப்பா சிதப்பாக்கிட்டு எல்லாம் சொல்லிடலாமா அப்படின்னு எல்லாம் பண்ண. கடைசியில அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு, இல்லன்னு வந்துட்டு இந்த ஒரு சம்சாரம் ஏற்பட்டது. இந்த 10 நாளா அந்த பயாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் இது உண்மையா பொய்யா? பொய் இல்லையா? இதே மாதிரி பொய்யான ஒரு சம்சாரம் நம்ம கையில இருந்ததுனாலதான் இந்த பொய்யதான் வச்சுட்டு பிராரப்தம்னு சொல்லி ஜென்மம்னு சொல்லி இப்படி எல்லாம் அவசப்பட்டு இருந்தோம். இந்த வேதாந்தமானது தசமஸ்தோமசின்னு சொன்னோன்னு, அப்பா நீங்க எப்படி இந்த 9 பேரும் பொய்யா யாரோ இல்லாதவன் உங்க பட்டவத்தம் செத்து போயிட்டான்னு நீங்களா அச்சீவ் பண்ணி அழுதீங்க, நீ இப்ப எண்ணி காமிக்கிற மாதிரி நீதான் அந்த 10வது பேர் வழின்னு ஒண்ணு. இவர் என்ன ஏற்கனவே இவர் இல்லன்னு நினைச்சார், இப்ப இருக்கு இல்லையா? அதே மாதிரி என்ன பண்றது, நீங்க எல்லாம் ஏற்கனவே பிரம்மஸ்வரூபம் தான்,
அத மறந்ததுனால இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. நீதான் அந்த பிரம்மா, அதனால இது அறிவதற்குன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆல்ரெடி நீங்க தானே பிரம்மா அப்படின்னு சொல்றதுக்காக தான் வேதாந்தம் வந்தது. ஆல்ரெடி இருக்கிற பிரம்மத்தை நீங்க இல்லன்னு நினைச்சிருந்தீங்களே, அதை நம்ம போக்கடிக்கிறதுக்காக தான் வேதாந்தம் வந்ததே தவிர புதுவிதமா ஒரு ப்ராசஸிங்ல நம்மை நாமே கண்டுபிடிக்கிறதுன்றது எங்கேயும் நடக்கவே இல்லை. அதனாலதான் சொல்றது மோக்ஷா இஸ் நாட் பை வே ஆஃப் ப்ராசஸிங். ப்ராசஸிங்னு வந்ததுன்னா போஸ்ட்போன்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ராசஸிங்னால வரக்கூடியது கிடையாது. மோட்சமானது ஆல்ரெடி முக்த புருஷனுக்கு போய் மோட்சமானது எப்படி அடைய வேண்டியதாகும்? சோ இதெல்லாம் ராங் யூசேஜ் இருக்கிறதுனால இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் அதிகமான ராங் யூசேஜஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வருது. அவளுக்கு ஏத்த மாதிரி போண்டா. அதுக்காக தான் ஆச்சாரியால் என்ன பண்ணார், சூத்திர பாஷ்யத்துல இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணாதான் தெரியும் இவர்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஏன்னா வேதாந்தம் வந்தா கூட 3 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு இல்லையா? துவைத்தி ஸ்கூல் ஆஃப் தாட், விசிஷ்டாத்வைத்தி ஸ்கூல் ஆஃப் தாட், அத்வைத்தி ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. வேதாந்தத்துல எங்கேயுமே இல்லன்னு சொல்றான். தத்துவமசியை கேட்டு கூட அத்திர பிரம்ம சமஷ்ணுதேன்னு எய்வ பிரம்ம ஆப்னுவதேன்னு எத்தனையோ வந்தா கூட அவன் அதெல்லாம் கிடையாது, இங்க ஜீவன் முக்தின்ற கான்செப்டே கிடையாதுன்னு அடமா நிக்கிறாங்க. இல்ல அந்த அதர் பிலாசபர்ஸ் எல்லாம். ஆச்சாரியார் ஒருத்தர் தான் இல்லவே இல்ல, சுதிதாம் பிரமாண இகைவ ஜீவன் முக்தின்ற கான்செப்ட் அத்வைத்தி சொல்ற ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு அதை தீர்மானம் பண்ணா அயமஸ்மீதி புருஷான்ற ஒரு வாக்கியமானது இதை தீர்மானம் பண்றதுக்கு தான் வந்திருக்குன்னு இவ்வளவு விஷயங்களையும் அவர் எடுத்து சொன்னார். 130 ஸ்லோகத்துல இப்படி எல்லாம் பார்த்தா அபரோக்ஷ ஞானம். சரி, இந்த அபரோக்ஷ ஞானம் வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னா 2வது லைன்ல இந்த அபரோக்ஷ ஞானத்தினுடைய பலனை சொல்லணும் அப்படின்னா அவர் சொன்னார், இப்படி ஒரு ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டதே ஆனால் கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சரே, அவன் கிம் இச்சன் எதை அவன் ஆசைப்பட போகிறான் அப்படின்னார். எதை ஆசைப்படுக போகிறான்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷேபார்த்தே. கிம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இல்லவே இல்லை, அவனுக்கு ஆசையே இல்லை. கிமிச்சன் எதை ஆசைப்பட போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை அவனுக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக ஆசைப்பட போகிறான் அப்படின்னு சொன்ன. இப்போ கிமிச்சன் சொன்னா என்ன அர்த்தம்னா அபரோக்ஷ ஞானத்தினுடைய பலன் என்ன? சர்வ இச்சா நிவர்த்தி. அதுதான் பலன். கிமிச்சன் அவர் கேட்டதுன்னு இச்சா நிவர்த்திகை தான் சொல்றது. இச்சா நிவர்த்திகை இருந்தா அத்தியந்த திருப்தியானது ஏற்படக்கூடிய. அதனால் நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டியது சர்வ இச்சா நிவர்த்திகை. எந்த ஆசையும் அவனுக்கு கிடையாது, அல்லது எல்லா ஆசையும் இல்லாத ஒரு நிலையை அவன் அடைகிறான் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சையானது எப்போ வரும் இல்லையா? ஆசை அப்படின்னா அர்த்தம் சர்வகாம நிவர்த்தி நாசகா, அததான் சொல்றது. சர்வ இச்சா நிவர்த்தின்னு சொன்னாலும் சர்வகாம நாசகான்னு சொன்னாலும் ஒண்ணு. சரி, அத அஜ்ஞானிக்கு ஞானிக்கும் இப்போ வேதம் இல்லாம இருந்தா அவனுக்கு ஆசையானது இருக்கு, இவருக்கு ஆசையானது கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். இதுல ப்ராப்ளம் இல்லாம போச்சு. இப்ப என்ன பண்ணாரு அவர் வித்யாரண்யர் பண்ணா, யார் சொன்னா ஞானிக்கு இச்சை இல்லைன்னு? அவருக்கும் இச்சை இருக்குமே அப்படின்னாரு. அது எப்படி சார்னு இப்போ அது அடுத்த சந்தேகம் வந்தது. இச்சை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இச்சை இருக்குன்னாக்க அப்பா இந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, பிராரப்தம்னு ஒண்ணு இருந்ததுன்னா எல்லாருக்கும் அந்த இச்சையானது இருக்கதான் இருக்கும். ஆனா சில இச்சைகள் பந்தகமான பைண்டிங்கான இச்சைகள், சில இச்சைகள் பந்தப்படாத இச்சைகள் இருக்கு. ஆகையினால அந்த ஞானிக்கு வரக்கூடிய அந்த இச்சையானது பந்தப்படாத இச்சை, இவருக்கு அஞ்ஞானிக்கு வரக்கூடிய ஆசைகளானது பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி இவன் என்ன பண்றான், எல்லா காரியமும் பகவான் நடத்துறான் அப்படின்னு இந்த ஞானியானவன் நினைச்சிட்டு அவர் இதை ஆசைப்பட்டார். முடியலன்னா அவர் ஒன்னும் அவஸ்தைப்பட போறது இல்லை. ஆனா இவர் என்ன பண்றார், இது முடியணுமே, இதை முடியணுமே, இது முடியணுமே, அது பண்ணணுமே, இந்த ஆசையானது எப்பொழுதுமே என்னை விட்டு போகாம இருக்கணுமே, என்னுடைய சௌகரியங்கள்லாம் இப்படின்னு இவன் व्यसனப்படுறதுனால இவனுக்கு அது பந்தகத்தன்மையை ஏற்படுத்துறது, இவருக்கு பந்தகத்தன்மையை ஏற்படுத்தவில்லை. அதனால சர்வ பந்தக காம நாசகா அவருக்கு ஞானிக்கு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காமமானது நாசமாகிறது ஞானிக்கு. அதனால இப்ப என்னாச்சு, அஞ்ஞானிக்கு அந்த டிசையர் ஆனது பந்தகத்தை ஏற்படுத்துறது இல்லையா? அதனால ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அப்படி எப்படி தான் சொல்ல முடியும்? ஆசைனால அவித்யிலிருந்து வருது தானே ஆசை
ஆசைக்கு காரணம் என்ன, இத பத்தி தெரியல, அதனால அது இருந்தா இருக்குமே, நல்லா இருக்கணுமே. இந்த இன்செக்யூரிட்டி தான் ஆசைக்கு காரணம். செக்யூர்டா இருந்தானாக்கா அவனுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இன்செக்யூரிட்டி தான் ஆசைக்கு காரணம். அப்படி இருக்கும்போது ஞானிக்கும் அப்ப இன்செக்யூரிட்டி தான் இருக்குன்னு சொல்ல வரலா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா, எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டினாலதான் வருதுன்னு சொல்ல முடியாது. அஜ்ஞானிக்கு இன்செக்யூரிட்டினால வருது. வேதாந்தம் படிச்சவனுக்கு அவன் தான் புள்ளி செக்யூர்ட், அகம் பூர்ணகான்னு தெரியறது அவனுக்கு. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யத்தேன்னு அவன் சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அவனுக்கு நன்னா புரியுது. நானே பூர்ணகான்னு சொல்லும் பொழுது எனக்கு போய் எப்படி சார் இச்சையானது வரும் அப்படின்னு சொன்னான்னா, அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லப்பா, இவனுக்கு பிராரப்த கர்மா பூர்வ ஜென்ம வாசனைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூர்வ ஜென்ம வாசனையினாலும் பிராரப்தத்தினாலேயும் ஞானிகளாக இருந்தால் கூட அவர்களுக்கு இச்சை இருக்கு. அதனாலதான் ஞானிகளுக்குள்ள பேதங்களை நம்ம பாக்கிறோம். ஒரு ஞானியானவர் என்ன பண்றாரு, எதுவும் வேண்டான்னு போய் மலையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. அது வேண்டாம் இது வேண்டான்னு அவர் என்ன பண்றாரு, இந்த மலைப்பாம்பு மாதிரி ஒரு அஜகர விருத்தியை கையாண்டு கச்சா சாப்பிடுறாரு, கிடைக்கலன்னா ஏன் போறாரு. சில ஞானிகள் அப்படி இல்ல, அவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆக்டிவா இருக்காங்க. நம்ம ஆச்சாரியால எடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, ஞானியாக இருந்தாலும் கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியது, அங்கெல்லாம் வந்து அப்பால ஸ்தாபிக்க வேண்டியது, புத்தகங்கள்லாம் எழுத வேண்டியது, எல்லா சிஷ்யர்களையும் மடத்தை ஆரம்பிக்க வேண்டியது, எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது. இப்படி பிராரப்தத்தினாலேயும் பூர்வ ஜென்ம வாசனையினாலேயும் வரலாம். இல்லைன்னா லோக சங்கிரகத்தின் பொருட்டாவது இதெல்லாம் இல்லைன்னா கூட எல்லாரும் முன்னுக்கு வரதுக்காக அவதார ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு இப்படியும் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறதுனால, அப்போ அவர் சொல்றாருன்னா அவர் இங்கேருந்து அங்க போனோம்னு ஆசை இருந்தாதான் அவர் அங்கேருந்து போக முடியும். ஒரு புத்தகத்தை எழுதுறாருன்னா அதை முடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தா தானே முடிக்க முடியும். இதை ஒருத்தருக்கு சொல்றாருனாக்கா அவருக்கு புரியணும்ன்ற ஆசை இருந்தா தானே, அவர் போத்து மிச்சம் இருந்தா தானே அவர் போதனை பண்ணுவாரு இல்லையா. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தா இச்சையானது ஞானிக்கும் வரலாம். ஆனா அந்த இச்சையானது எப்படி இருக்கு, அஜ்ஞானிக்கு வரும்போது அது பந்தகத்தை ஏற்படுத்துகிறது, இவர்களுக்கு வரும்போது பந்தத்தை ஏற்படுத்தாத ஒரு இச்சையாக இருக்கு. இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னா. அடுத்த ஒரு டிஃபரன்ஸ் சொன்னாரு, இந்த பிராரப்தத்தினாலையும் பூர்வ ஜென்ம வாசனையினாலும் அவதார சக்தியினாலையும் வரக்கூடிய ஆசைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆசைகள்லாம் எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இதெல்லாம் வந்து என்ன ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாருனாக்க, நிர்பீஜவத்து அப்படின்ற வார்த்தையை வர்ஜித பீஜவத்து அப்படின்னார். வர்ஜிதமான பீஜத்தை போல, அதாவது வறுக்கப்பட்ட ஒரு சீடு மாதிரி இருக்கு. சீடுக்கு என்ன, உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. அத நீங்க நெருப்புல போட்டீங்கன்னாக்க அது என்ன சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. அந்த ஃபயர் ஆனது என்ன பண்றதுனாக்க அது வந்து டெஸ்ட்ராய்ஸ் உட்பாதக சக்தியை போய் அது எடுத்துடுறது இல்லையா. ஆனா போகத்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா. நீங்க பயரை போய் நீங்க அடுப்புல வச்சாச்சு, அந்த பருப்பை போய் வச்சாச்சுன்னாக்க அது வந்து திருப்பியும் அந்த பருப்புனால ஒரு அங்குரம் வந்து திருப்பியும் ஒரு பயரானது முளைக்க போறது இல்லை. ஆனா அந்த பயரை நீங்க வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், போகத்துக்கு யூஸ் பண்ணலாம் இல்லையா. அத மாதிரி இவருடைய ஆசைகள்லாம் என்ன ஆச்சுன்னா எதுவுமே ஜெர்மினேட்டே ஆகாது. இது அனுபவத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு. இந்த பிராரப்தத்தினால இவர் செய்யக்கூடிய காரியங்களாம் வெறும் போகார்த்தம் இருக்குமே தவிர இவருக்கு ஒரு வியசனத்தையே அது கிரியேட் பண்ணாது. அஜ்ஞானிக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்க அது வியசனத்தையே ஏற்படுத்துறது. ஆகினால வர்ஜித பீஜவத்து அப்படின்னு சொன்னார். இப்ப அதே மாதிரி இங்க வேதாந்தத்துக்கு வந்தாங்க, அஜ்ஞானிக்கு என்ன இருக்கு, இந்த சம்சாரமானது வளர்ந்துட்டே இருக்கு. இவருக்கு வெறும் போகத்தை கொடுக்கறதை தவிர சம்சாரத்தை இவருக்கு வளர்க்காம போகிறது. ஏன்னா அங்க வந்து பீஜமானது நெருப்புல போய் டெஸ்ட்ராய் ஆகுது. இவருக்கு ஞானத்தினுடைய அக்னியினால இவருக்கு எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகுது. அதனால இவருக்கு வந்து எக்ஸைட்மெண்ட், பிளஷரு, பெயின் இதெல்லாம் அவருக்கு கிடையாது. அதனால ஞானியினுடைய ஆசைக்கும் அஜ்ஞானியினுடைய ஆசைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குப்பா. அப்படின்னா வருத்த கடலையினுடைய எக்ஸாம்பிளை வச்சு பாத்தீங்கன்னா எப்படி புரியுதோ அப்படி உங்களுக்கு புரியும். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசையானது ஜெர்மினேட்டே ஆகாது. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, போகத்துக்கு யூஸ் பண்ணுவார். கடலை என்ன பண்ணா ரசிச்சு சாப்பிடுவோமே தவிர அந்த கடலை திருப்பி ஒரு அங்கரமாக ஆகாது எப்படியோ அதே மாதிரி இவர் அந்த இச்சையை வந்து அனுபவிக்கிறார். ஆனா அனுபவிச்சாலும் இவருக்கு அது எந்த விதமான
ஒரு சேஷ்டையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனா அஜ்ஞானிக்கு அது சம்சாரத்தை வளர்க்கறது. ஆகையினால இதுதான்பா டிஃபரன்ஸ் அப்படின்னாரு. ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் ஆசை ஒன்றாக இருந்தாலும் அஜ்ஞானியினுடைய ஆசை ரெண்டு விதத்திலயும் அவனுக்கு தகராறு பண்றது, இவருக்கு ஒரு விதத்துலதான் தகராறு, போகத்தை மாத்திரம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாரு. 167 என்ன சொன்னாரு, மா வினஷ்யது அயம் போகா வர்ததாம் உத்தரோத்தரம் மா விக்னாஹா பிரதிபக்னந்து தன்யோஸ்மி அஸ்மாத் இத பிரமஹா அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, இவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆசையானது அவருக்கு வந்தாரோ அனுபவிச்சாரோ அவர் மறந்துவிட்டார், அதோட அவருடைய கதை ஓவர் ஆயிடுச்சு. இந்த அஜ்ஞானியானவன் என்ன நினைக்கிறான், ஆஹா எனக்கு இந்த போகமானது இது நாசமே ஆகக்கூடாது. மா வினஷ்யத்து அயம் போகா, இந்த போகமானது எனக்கு இருந்துட்டே இருக்கணும். இந்த வீடு, இந்த காரு, இந்த சௌக்கியம், இந்த பசங்க, ஒய்ஃப் எல்லாம் எனக்கு சாதகமா தான் இருக்கணும். எப்போதுமே நான் சொல்றது கேக்குற மாதிரியே இருக்கணும் எல்லாரும். இது பாசிபிள்னு அவன் யோசிக்கிறதே இல்ல. நான் சொல்றதையே எல்லாருக்கும், என் பையன் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நான் கிளாஸுக்கு வரணும்னு நினைச்சா கரெக்டா பிடிசி டிரைவர் கரெக்டா என்ன பண்ணணும். நான் இங்க இறங்கணும்னா யாரும் என்னை இடிக்கலாம் கூடாது, நானே உள்ள வரணும். இப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு இந்த போகங்கள்லாம் என்னை விட்டு போவே கூடாதுன்னு நினைக்கிறான். மாவினேத்துன்னு இது ஞானிக்கு தெரியுமா? அவர் இப்படி எல்லாம் நினைப்பாரா? அவரு உலகத்துல நமக்கு ஏத்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஆனா எல்லாரும் எனக்கு சௌகரியமாவே இந்த உலகம் இருக்கணும், என் ஒய்ஃப் இருக்கணும், என் பையன் இருக்கணும், என்னுடைய வாத்தியார் இருக்கணும், என்னுடைய சிஷ்யா இருக்கணும், இப்படின்னு நினைச்சா அம்மா வினச்சியத்து இது போகவே கூடாதுன்னா இதுதான் வியசனத்துக்கு காரணம். அப்படி இல்லைன்னு இவனுக்கு அஃபெக்ட் ஆகுது எதிர்பார்த்ததுனால. அப்புறம் வர்த்ததாம் உத்தரவாதம், அது மாத்திரம் இல்ல, இது இன்னும் கொஞ்சம் அழகா எனக்கு வளரணுமே தவிர இதுல ஒண்ணு கூட குறை கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க. இது ஒரு பேராசைக்கு அது காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் மா விக்னாஹா பிரதிபத்த, கஷ்டம் மாத்திரம் எனக்கு வரவே கூடாது, கஷ்டம் பிராரப்தம் மாத்திரம் எனக்கு வரவே கூடாது, எப்பொழுதுமே நான் ஹாப்பியாவே இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறது தான் அஞ்ஞானியினுடைய நிலை. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவனுக்கு இந்த விஷயமானது ஒரு பெரிய மந்திர ஒரு போதம் ஒண்ணு இருக்கு. அந்த மகாபோதம் என்னன்னாக்க, எது அபாவி ந தத்பாவி, எது வராதோ அது வராதுப்பா, வரணும்னு தெரிஞ்சுத பாவி சேத் நச்ச அந்யதா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எது அபாவி ந தத்பாவி, உங்களுக்கு ஒண்ணு வராதுன்னு இருந்தா என்ன அது வரவே வராது. ஆனா வரணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அதை வரும், உங்களால தடுக்க முடியாது. நீங்க வரணும்னு என்னதான் வடம் பிடிச்சாலும் அது வராதுன்னு இருந்தா உங்களுக்கு கிடைக்காதுதான். நீங்க தலைகீழ இருந்தாலும் வராது. ஆனா அது வரணுமே, ஆனால் உங்களுடைய ஸ்மால் எஃபர்ட் போட்டா கூட அது வந்துடும். என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணல, இது எப்படி எனக்கு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அது இட் வாஸ் ரிட்டன் தட் வே. இந்த ஒரு விஷயத்தை ஞானி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அதனால இது சிந்தா விஷக்னோயம் போதகா, இந்த கவலையை போக்கடிக்கக்கூடிய அறிவு போதம் இதுதான். இது அவனுக்கு நன்னா தெரிஞ்சிருது. இது சிந்தா விஷக்னா, விஷத்தை, இந்த சிந்தா விஷம் நம்ம கையில இருக்கக்கூடியது இந்த கவலைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த கவலை என்ற விஷத்தை கொல்லக்கூடிய ஒரு போதம், இது ஒரு அறிவு தான். இது எதபாவி ந தத்பாவி பாவி சேத் நச்ச அந்யதா அப்படின்ற ஒரு அறிவானது உங்க கையில இருக்கக்கூடிய கவலை என்ற விஷத்தை போக்கடிக்கக்கூடியது. அதுதான் பிரம நிவர்த்தகா, இதுதான் உங்களுடைய பிரமத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார், மாயாமயத்துவம் போகஸ்ய புத்வா ஆஸ்தாம் உபசம்ஹரன்னு புஞ்சானஹா அப்படி ந சங்கல்பம் குருத்தே வியசனம் குதஹா. அவனுக்கு நன்னா தெரியுது, மாயாமயமான இந்த உலகத்துல இதுவே எனக்கு வந்தது ஜாஸ்தி, இவ்வளவு தூரத்துக்கு பகவான் வச்சிருக்கிறது நம்ம எதிர்பார்க்காது இல்லையா அப்படின்னு நல்லா தெரியறது இல்லையா நமக்கு. நம்ம பண்ண என்ன பண்ணோம் அப்படி நமக்கு போய் ஒரு வீடை வாங்கறதுக்கோ ஒரு ஐலண்ட வாங்கறதுக்கோ நமக்கு என்ன இருக்குன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா, இதுவே ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மாயாமயம் இந்த போகங்கள்லாம் இதெல்லாம் வந்ததுனால நிம்மதியா வரப்போறது இல்லன்றது அவனுக்கு தெரியறதுனால புஞ்சானஹாப்பி அவன் இதெல்லாம் அனுபவிச்சாலும் அது வேணும் இது வேணும் சங்கல்பா, அவன் அது வேணும் இது வேணும் கிரேவிங் ஃபார் ஃபேமுக்கும் மணிக்கும் அவன் கிரேவ் பண்றது இல்ல.
அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட கண்டென்டடா இருக்கக்கூடிய மெச்சூர்டு ஒரு இன்டெலெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வியசனம் அவனுக்கு எங்கேருந்து சார் வியசனம் வரும்? அவனுடைய அஜ்ஞானியினுடைய போகத்தை இச்சைக்கு இவனுடைய இச்சைக்கும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அவன் எப்படி பாக்குறான்? ஸ்வப்ன இந்திர ஜாலம் சதிருஷம் அச்சிந்திய ரச்சனாத்மகம் திருஷ்ட நஷ்டம் ஜெகத் பஷ்யன் கதம் தத்ர அனுரஜ்யதி அப்படின்னு. இது அச்சிந்திய ரச்சனாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் எனக்கு புரியல. எனக்கு கஷ்டம் வருதுன்றதை நான் புரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு ஏன் சந்தோஷங்கள் வருதுன்றதை நான் புரிஞ்சுக்க முடியுமா? அச்சிந்திய ரச்சனாத்மகமாக இருக்கு, மாயாமயமாக இந்த உலகமானது இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சொப்னம் மாதிரியும் இந்திரஜாலம் மாதிரியும் இருக்கு. சொப்ன இந்திரஜால இருக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்ல, பார்க்கக்கூடிய காலத்திலேயே திருஷ்ட நஷ்ட சுபாவா, பார்க்கிற காலத்திலேயே நஷ்டம் போயிட்டே இருக்கு. நான் பார்க்கிற காலத்திலேயே இப்ப நான் 10 வருஷம் முன்னாடி பார்த்த ஆளு இப்ப பாக்குற ஆளுக்கு எத்தனை சேஞ்சஸ் இல்லையா? நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடிக்கும் கிளாஸுக்கு போகும்போது எத்தனையோ செல்கள் போறது, எத்தனையோ செல்கள் உண்டாடுறது சயின்டிஸ்ட் சொல்றான். இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வச்சு அந்த தெரிய அந்த ஜுவாலையானது ஒரு ஜுவாலை போய் இன்னொரு ஜுவாலை இன்னொரு ஜுவாலை இன்னொரு ஜுவாலை நமக்கு எப்படி தோன்றதுன்னாக்க அது 2 மணி நேரம் 3 மணி நேரமா அந்த ஜுவாலை அப்படியே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு தோன்றதை தவிர அதுல எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜுவாலைகள் வந்துட்டு போயிடுது இல்லையா? திருஷ்ட நஷ்ட சுபாவம் பார்த்தாலே தெரியுது. அப்படின்னா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் திருஷ்ட நஷ்ட சுபாவமாக இருக்கிறது. இத பார்த்த பிறகு அந்த ஞானியானவன் இதை புரிஞ்சுட்டானே ஆனால் கதம் தத்ர அனுரஜ்யதி, அவன் போய் இந்த உலகத்துல போய் ஏமாறுவானா? அது போய் ஒரு அனுராகத்தை அனுரஜ்யதி அப்படின்னாக்க அதுல போய் ஒரு அனுராகத்தை அவன் காமிப்பானோ? அதுல போய் ஒரு அட்டாச்மெண்ட்டை போய் காமிப்பானோ? காமிக்க மாட்டான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஸ்வப்னம் இந்திரஜாலம் ரெண்டுமே தெரியும். இந்திரஜாலத்தை பண்ற காலத்திலேயே அவர் சும்மா ரசிக்கிறாரே தவிர இது பொய், இது 3 நாளிதான் இருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சுதானே அதை ரசிச்சு பாக்குறான். அத மாதிரிதான் இந்த உலகத்தையும் அவன் பாக்குறான். இது இந்திரஜாலம் மாதிரி இருக்கு, இதுல ஏதோ இப்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, இது எவ்வளவு நாளுன்னு நமக்கு தெரியாது. இப்படி இந்திரஜாலம்ன்றத அவன் புரிஞ்சுட்டான். எப்படி சொப்பனமானது இருக்கோ அதே மாதிரிதான் இது. சொப்பனமானது சொப்பனத்தை அறியும் ஃபார் எ ட்ரீமர், மறந்துடக்கூடாது. ட்ரீம் இஸ் ட்ரூ, அவனுக்கு அது ஜாகிரதை. என்ன நம்ம இங்க இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா ட்ரீமருக்கு ட்ரீமரை பொறுத்த வரைக்கும் அது ஜாகிரதை, அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் இங்க புரிய மாட்டேங்கிறது. அது எப்படி சார் ட்ரீம்ல 10 யானை வரும் அப்படின்றான். 10 யானை எங்க பிறந்தது, எப்படி பிறந்தது, அதுக்கு அப்பா அம்மா யாரு, யார் சாப்பாடு போட்டாங்கன்னா நம்ம இப்ப கேக்குற கேள்வி. அதே மாதிரி அவனுக்கு அப்போ அது அதே மாதிரியே தான் இருந்து வந்திருக்கு. கண்டினியூஸா இருக்கக்கூடிய உலகத்துல இவனும் இருந்து கொண்டு இருக்கான். இவனும் எல்லா விவகாரமும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த பெயின் பிளஷர் எல்லாம் வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டான். திடீர்னு இவன் முழிச்சுட்டு பார்த்த உடனே தான் தெரியறது அது பொய்ன்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் உனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கேட்டா பித்திரு காரியங்கள்ன்றாங்க, அதுக்கு அங்க போனாக்க கணக்கு வேறன்றாங்க. எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் தான். இங்க எது சொன்னாலும் கரெக்டா வர மாட்டேங்குது. அவர் வைத்தியம் எழுதினாரு. அவர் ஒரு ஜோக்கா சொல்றது, அவர் நிறைய ஆன்மீகங்கள்லாம் கழிச்சு பிராமணன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இறங்க போனா அவரை பாக்குறதுக்கு போனா அவர் நடுமத்தியானம் 10 மணிக்கு அவர் அவர் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நின்று இருந்தாராம். இங்க யாரு வைத்தியநாதர்னு இந்த சேர்த்து விமாச்சனம் அவர் எழுதின புஸ்தகம் தான் தர்மசாஸ்திரத்துக்கே பிரமாணமா இருக்க. வைத்தியநாதர் நான் தான் இது கண்டமாணிக்கம் கிராமம், நான் தான் வைத்தியநாதன். என்ன சார் நீங்க 10 மணிக்கு போய் படிச்சு சிந்திக்க, அதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கிறத சொன்னம்பா நான். ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது இல்லையா? சாஸ்திரத்துல இருக்கிறத சொன்னேன் நான், அதனால என்னைய பண்றேன்னு. இப்படிதானே உலகத்துல இருக்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது நமக்கு. அதே மாதிரிதான் சொப்பனத்திலையும் புரிய மாட்டேங்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொன்னார் மாண்டிக்ய உபநிஷத்துல, இதெல்லாம் வேதாந்தத்துல புரியறதுக்காக சொன்னது. இந்த பாரமார்த்திக சத்த, வியாபாரிக சத்த, பிராதிபாசிக சத்தன்னு அவங்க புரிஞ்சான். இந்த சொப்பனம் இந்த சர்ப்ப ரஜ்ஜு சர்ப்பம் இதெல்லாம் பிராதிபாசிக சத்தியம். இங்க நடக்கிறது இருக்க இதெல்லாம் வியாபாரிக சத்தியம். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் வரும்போது இருக்கக்கூடியது பாரமார்த்திக சத்தியம். இந்த வியாபாரிக சத்தியத்துல இருக்கக்கூடிய வேக்கர் முழிச்சின்றானே ஆனால் அந்த சொப்பனமானது நாசமா போயிடும், அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். பிரம்ம ஞானம் வந்ததே ஆனால்
இந்த வியாபகாரிக சத்தையில இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இவ்வளவு நாள் நினைச்சுன்றதெல்லாம் பொய்ன்றது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால இந்த சொப்னமும் இந்த வியாபகாரிக சத்தியமும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால இத போய் அதுவும் பிராதிபாசிக்கன்னா இதுவும் பிராதிபாசிக்கம். அப்புறம் எதுக்கு சார் நீங்க வியாபகாரிக சத்தன்னு பேர் கொடுத்தீங்க? ஏதோ உங்களுக்கு போய் நீங்க ஆமான்னு தலையாட்டினீங்க, கொடுத்துனே வந்துட்டேன் சார். இப்ப இந்த மாதிரி மூச்சுன்னு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது ரெண்டு சத்தை தான். பின்ன எதுக்கு மூணா சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம்? உங்களுக்கு ரெண்டுன்னு பின்னாடி சொல்லணும் சாஸ்திரம். அதுக்கு முதல்ல கணக்கு பண்றதுக்கு இப்படி சொன்னாதானே உங்களுக்கு புரியும். ஆகையினால இந்த சத்தியம் உண்மை, அந்த சத்தியம் உண்மை, ஆனா அதோட இது பெட்டர்னு சொன்னேன். இப்ப இதை விட அது பெட்டர்னு சொன்ன உடனே தானே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கேள்வி வந்தது. இருக்கிறது ரெண்டு சத்தம் தானே, சத்தா இருக்கணும் இல்ல அசத்தா இருக்கணும். இது என்ன சார் நடுவுல ஒரு இன்டர்மீடியரி டிகிரினா? இன்டர்மீடியரி டிகிரி இல்லன்னு சொல்றத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். சதசத் விலட்சணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது சத்தா இருந்தா பிரம்மமா இருக்கும், அசத்தா இருந்ததுன்னாக்க ஒண்ணு துச்சமா இருக்குன்னா இல்ல தோன்றதா இருக்கும். அப்ப முதல்ல சொன்னா புரியாது. அதனால நான் என்ன சொன்னேன், சத்தா இருந்தால் மாறாதது, அசத்தா இருந்தால் தோணாதது. சில தோன்றவும் தோன்றது, ஆனா உண்மையும் இல்லாம இருந்ததுன்னா அதுதான் பொய், அதுதான் மாயா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்றதுக்காக மூணு சொன்னேனே தவிர என்னுடைய டீச்சிங் ஒண்ணுதான், பிரம்ம சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் மித்யா, ஜெகன் மித்யா இப்படின்னு சொல்றதுக்காக தான் இது வந்தது. அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொன்னார், ஸ்வஸ்வப்னம் ஆபரோக்ஷேன திருஷ்டுவா பஷ்யன்னு ஸ்வஜாகரம் சிந்தையே அப்பிரமத்தா சன். இப்போ இதையே நினைச்சு பாருங்க, இந்த ஒரு ஜாகிரத்தும் ஒரு நாள் இல்லாம தான் போக போறதுன்ற ஒரு அறிவானது உங்களுக்கு வரணும். ஆகையினாலதான் உங்களுக்கு சொன்ன பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவன்னு சொல்றது ஜீவோ அகமேவ, பிரம்ம அகமேவ அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, அயமஸ்மி புருஷா அப்படின்றத புரிஞ்சுட்டீங்கன்னாக்க அப்பிரமத்தஹாசன், கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா இந்த ஒரு ஐடியாவை மனசுல வந்து எடுத்துடாதீங்க. எங்க போனாலும் இதை ஞாபகம் வச்சுட்டே இருக்க, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. எனக்கு என்னதான் உண்மையாக தோணினாலும் இந்த ஜெகத்தானது வித்தியை தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அப்பிரமத்தகான்னு சொன்னதுனால என்னத்தான் பிரமாதம் அப்படின்னாக்க கேர்லெஸ்ஸா இருக்கிறது. நம்ம தமிழ் பிரமாதம்னாக்க நல்லதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கக்கூடிய கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவுக்கு பேர் பிரமாதம். அப்பிரமத்தகா கவனக்குறைவு இல்லாமல் அப்படின்னாக்க 100% கவனத்தோட இதை டெய்லி நினைச்சுட்டே இருக்கணும். நீங்க எப்படி அனுதினம் அப்படின்னாரு, டெய்லி உங்களுக்கு காத்தால எழுந்தோன்னு நீங்க நினைக்க வேண்டியது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், ஜெகன் ஆனது மித்தியை. இப்படி அனுதினம் பண்ணா போகுமா அப்படின்னாரு. காத்தால கொஞ்ச நேரம் இப்படி நினைச்சாலும் அப்புறம் நீங்க கெட்டு போயிட்டீங்க. டெய்லி எப்பொழுதும் நினைச்சுட்டே இருக்கணும். இல்லன்னாக்கா உங்களுக்கு கவலையில போய் மாட்டிட்டுருவீங்க. நீங்க அதுல போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சீங்கன்னா போச்சு இல்லையா? அதனால இதை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கும். முகுர்முகு என்ன அனுதினம் முகுமுகுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, 2 வித சித்ததாம்பா இருக்கு, 2 வித சத்ததாம்பா உலகத்திலேயே இருக்கு. ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா தயோகோ சர்வசாமியம் அனுசந்தாய ஜாகரே. சொப்னத்துல எப்படி இருக்கோ அதேதான் ஜாகிரத்துல, ஜாகிரத்துல எப்படி இருக்கோ அதுதான் சொப்னத்துல. நமக்கு புரியறதுக்காக சொப்னம் ஜாகிரத்துன்னு சொன்னேனே தவிர என்னுடைய மனசுல இருக்கிறது ஜாகிரத் இஸ் as dangerous as சொப்னம், சொப்னம் இஸ் as dangerous as ஜாகிரத். ரெண்டுமே நம்மள ஏமாத்துறதுக்காக வந்தது. அதனால இப்படி சத்திய புத்தியோட சன்கேஜ் இது ரெண்டுத்துக்குமே வேல்யூ கொடுக்காதீங்க. நீங்க எப்படி சொப்னத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்துல எல்லாம் வந்து தூங்கி எழுந்தோன்னு வேல்யூ கொடுக்கலையோ, அதே மாதிரி ஜாகிரத்துல உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையோ ஜாகிரத்துல உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தையோ சன்கேஜ் என்ன இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே கொடுக்காது. இதெல்லாம் பொய். அதனால நான் அனுரஜ்யதி பூர்வவத். அதனால விவித சத்தாவாதத்தை இங்க வித்யாரண்யர் நல்லா பட்டமா புரிய வச்சார். புரிய வரைக்கும் இது வரைக்கும் போன கிளாஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்திரஜாலம் இதம் துவைதம் அச்சிந்திய ரச்சனாத்மதः இதி அவிஸ்மரதः ஹானிः காவா பிராரப்த போகதः. இந்திரஜாலம் இதம் துவைதம் அச்சிந்திய ரச்சனாத்மகம். இந்த உலகத்துல எதையுமே நம்மளால சிந்தனைக்குள்ள எடுத்துன்னு வர முடியல. எதுக்குமே காசு தெரியல இல்லையா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஹாலுன்றீங்க, இந்த ஹாலா இது அப்படின்னு கொஞ்சம் விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு சவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தானே இது அப்படின்னா.
அந்த பிரிக்ஸ் எப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதை போய் விசாரம் பண்ண அது என்ன, இட் இஸ் நத்திங் பட் மட்டு. அதுல தானே பண்ணிருக்கு, இந்த தர வந்திருக்குன்னா எப்படி வந்திருக்கு, சோர் வந்திருக்குன்னா மட்டு தானே வந்திருக்குன்னு. அந்த மட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்கா அது எப்படியோ சார் வந்தது, அது ஏதோ கட்டியா இருந்திருக்கு, மண்ணா இருந்தது, மணலா இருந்தது, கட்டியா இருக்கு, இப்படி அது எப்படியா இருக்கணும், அது ஏதோ மாலிகூல்ஸா தான் சார் இருந்திருக்கணும்ன்றாங்க சயின்டிஸ்ட். மாலிகூல்ஸ் எப்படி வந்து ஆட்டம்ல இருந்து வந்தது சார், அந்த ஆட்டம் எப்படி வந்தது, எலக்ட்ரான், இப்படி கடைசியில போய் எங்க போய் நின்னீங்கன்னா அச்சிந்தியத்துல போய் நீங்க பதில் கிடைக்கல, அவ்வளவுதான். எது கேட்டாலும் நமக்கு பதில் இல்லை இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம். அதனால நமக்கு என்ன தெரியுது, அச்சிந்திய ரச்சனாத்மகமாக இருக்கு. எது உங்களால பதில் சொல்ல முடியாம இருக்கோ அது எப்படி, இந்திரஜாலம். அந்த மெஜிஷியன் எப்படி நம்ம கண்ணெதிர்க்கியா அந்த பொண்ணை வெட்டினா நமக்கு வெட்டும் போதே தெரியும் அவன் வந்துருவான்னு இல்லையா. நம்ம காசு கொடுத்து பாத்துருக்கோம், 200 ரூபாய் இப்பெல்லாம் 500 ரூபாய் கேள்வி, மேஜிக் எல்லாம் 500 ரூபாய் மினிமம் கொடுத்து பார்க்க போனா அவன் வெட்டுறான், வெட்டின உடனே அந்த பொண்ணு திருப்பி அப்படியே வந்து கை காமிச்சிட்டு போறது இல்லையா. இது எப்படி தெரியுமா, தெரியாது. அச்சிந்திய ரச்சனாத்மகம், ஆனா பொய்ன்னு தெரியும், ஆனாலும் ரசிப்போம் நம்ம. அத மாதிரிதான் இந்த உலகம். இந்திரஜாலம் இதம் துவைத்தம் அச்சிந்திய ரச்சனாத்மகம். உங்களுக்கு ஒன்னும் புரியாதது. இது அவிஸ்மரதா ஹானிஹி காவா பிராரப்த போகதா. எவ்வளவு அழகான இது பாருங்க. இந்திரஜாலம் இதம் துவைத்தம் அச்சிந்திய ரச்சனாத்மதா இது. நீங்க எப்பொழுதும் இந்த துவைத்தமானது, நம்ம பார்க்கக்கூடிய இந்த துவைத்தமானது எப்படி இருக்கு, என்னை விட வேறானது எல்லாமே நினைக்க முடியாத அமைப்புகளுடன் கூடின இருக்கக்கூடிய இந்திரஜாலம் தான் அப்படின்னு இது அவிஸ்மரதா. நீங்க மறக்கவே கூடாது. இத மறக்காம எப்படி பிராரப்த போகதா, இப்படி மறக்காம இந்த பிராரப்த கலனை நீங்க அனுபவிக்கணும். இதை மறக்காம இந்த பிராரப்த போகத்தா நீங்க அனுபவிச்சீங்கன்னா காவாஹானிக்கு. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் இந்த உலகத்துல, எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க, கஷ்டம் வந்ததுன்னா ஜாலியா என்ஜாய் பண்ண. அவங்க குந்தி கேட்டா பாரு பகவான, எனக்கு கஷ்டத்தையே கொடுக்க கிருஷ்ணா, அப்பதான் நான் உன்னை நினைப்பேன், நீ பாட்டுக்கு எனக்கு கொடுக்க. நான் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டார், ஐயோ எனக்கு அது மாத்திரம் பவர் இல்லையா, நீ நல்லதுதானே நான் கொடுக்க முடியும், கஷ்டத்தை கொடுக்கணும், வேற வழி இல்லையே, நீ கஷ்டத்தை கொடுத்தாதானே நான் உன்ன நினைப்பேன். நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தேன்னாக்க எனக்கு எல்லாமே மறந்து வேதாந்தமாவது கீதாந்தமாவது ஒண்ணு தெரிய முடியாது. நான் சம்பாதிச்சதுன்ற திமுர் வந்துடுறது, ஈகோல என்ன நடக்குதுன்னு தெரியாம பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்க போறேன். அப்பப்போ ட்ரபிள் வந்ததுன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இருந்ததுன்னா யாராவது பயப்படுவானா இதை பார்த்து, ஹானிய பார்த்து. அவன் காலில் அடிபட்டதுன்னா ஆஹா வெரி குட் நினைக்கலாம், ஆனா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வந்தா தெரியும். ஆனா உண்மை இதுதான் இல்லையா சொல்றேன். காவ இது அவிஸ்மரதா போக பிராரப்த போகத்தா காவாஹானி. இப்படி இந்த துவைத்தமானது அச்சிந்திய ரச்சனாத்மகமாக இந்த துவைத்தமானது இந்திரஜாலம் தான். ஆகினால இந்த ஜகத்து மித்யாதான் என்று அவிஸ்மரதா மகாம கூடியவனுக்கு பிராரப்த போகத்தா பிராரப்த கர்மாவனால வரக்கூடிய இந்த சம்சாரமானது காவாஹானி. இவனை எப்படி அது அஃபெக்ட் ஆகும், என்ஜாயிங் எவ்ரி திங். அதனால ஞானிக்கு வரக்கூடிய இச்சை வந்து பிராரப்த கர்மாவனால வந்ததுன்னா அவனுக்கு ஒரு வியசனமும் கிடையாது. அவனுக்கு அதை அனுபவிச்சதோட அவனுக்கு தீர்ந்து போச்சு. அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அவன் இந்த அஜ்ஞானியான அதை மனசுல பட்டு எனக்கு ஏன் இப்படி வந்துட்டு, எனக்கு ஏன் இப்படி வந்துட்டு, எனக்கு ஏன் எல்லாரும் பெரிய வீட்டுல இருக்கான், நான் மட்டும் சின்ன வீட்டுல இருக்கேன், இந்த வியசனம்லாம் அஜ்ஞானிக்கு வந்ததுனால வந்தது. ஞானிக்கு இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டுட். உலகம் போய் இதுல யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஏற்படும், அதான் அப்படி போயிருந்தா என் தலையில வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கானே தவிர அவ்வளவுதான் இல்லையா. இப்படி அவிஸ்மரதா பிராரப்த போகத்தா காவாஹானி, அவனுக்கு ஒரு ஹானியும் வராதேப்பா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு 175ல இருந்து 180 வரைக்கும் துவைத மித்யாத்வத்துல ஒரு நிச்சயம் வரணும் அப்படின்னார். துவைத மித்யாத்வமானது உங்களுக்கு ஒரு நிச்சயமான அஜ்ஞானத்தை கொடுக்கணும். அப்படின்னாக்க நீங்க இந்த ஞானத்தை நன்னா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா நிர்பந்தா தத்துவ வித்யாயா இந்திரஜாலவத் சம்ஸ்மிருதௌ பிராரப்தஸ்ய அக்ரஹோ போகே ஜீவஸ்ய சுக துக்கயோஹ. இந்த துவைத மித்யாத்வம் கூட வியாவகாரிகமா பார்த்தீங்கன்னாக்கத்தானே மித்யாத்வமானது வருது. பாரமார்த்திகமான ஞானத்துல பார்த்தா துவைத்தமே இல்லை. ஆகையினால நிர்பந்தம் இந்த தத்துவ வித்தியை இருந்ததுன்னா இந்த வியாவகாரிகம் பிராதிபாசிகம் எல்லாமே எப்படி இருக்கு, இந்திரஜாலத்துவம்
இந்த வித்யானது ஞானமானது இவனுக்கு இட் கீப்ஸ் ஆன் ரிமைண்டிங் ஹிம், இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஞானமானது அவனுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த ஜெகத் வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஜெகத் வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இது இந்திரஜாலன்னு. அந்த போகமானது என்ன பண்றது, பிராரப்த போகமானது என்ன பண்றதுன்னா அது பிராரப்தஸ்ய அக்ரஹா, அதனுடைய வேகம் என்ன தெரியுமா, அவன் அந்த அதர் ஹேண்ட் வாசனையானது, இவனுடைய வாசனையானது என்ன பண்றது, சுகத்தையும் துக்கத்தையும் ஜீவனுக்கு இந்த ஜீவனுக்கு கொடுத்துட்டே இருக்கு. தத்துவஞானத்திற்கு பிரபஞ்ச இந்திரஜாலம்ன்றது நினைக்கணும், அதுவும் சம்ஸ்மிருதம் நல்லா ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். பிராரப்தத்துக்கு என்னன்னா ஜீவனுக்கு சுக துக்கத்தை அனுபவிக்கணும், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது தொடர்றதுக்கான வேலை இல்லை, அதனுடைய பவர் அவ்வளவுதான். அதனாலதான் உங்களுக்கு சந்தேகம் வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னாக்க இந்த சுகம் துக்கங்கள்லாம் அப்படியே தொடரா வந்துட்டே இருக்கு. அது அந்த பிராரப்த கர்மா இவனுக்கு சுகத்தையோ துக்கையோ முடிச்சோன்னா அதனுடைய காரியம் முடிஞ்சிருச்சு. இவனுக்குதான் தெரியறது இல்ல, இது பொய், இது பொய் அப்படின்னா இது முடிஞ்சிருச்சுன்றது இவனுக்கு தெரியணும். இது தெரியாம இதை இன்னும் கொஞ்சம் சேர்க்கறதுனாலதான் இவனுக்கு அந்த பிரச்சனை வருது. இது எப்படின்னாக்க இப்ப நம்ம எல்லாருக்குமே சீரியல்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னாக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, இந்த அழுகையானது பொய்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா சில அஜ்ஞானிகள் என்ன பண்றாங்க, சினிமா பார்க்கும்போது அழுகியே வருது அவளுக்கு. என்ன அவ தயானந்த சுவாமிஜி சொல்லாரு, மூவத்தி இதி பூவி மூவ் பண்றான் இவன் அப்படியே மூவிங்க பாக்குறான். அதுல செத்து போனான்னாக்க இது பணத்துக்காக அவன் நடிக்கிறா, இது எழுதப்பட்டது, டைரக்டர் வரான், லைட் வரான், அது துட்டை வாங்கிட்டு நடிக்கிறதுங்க, நம்மளை ஏமாத்துறதுன்னு எல்லாம் தெரியறது இல்ல. தெரிஞ்சு நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, அவ்வளவுதான் இந்த உலகமும் அப்படின்ட்டார் இல்லையா. அதேதான், அதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க? மேஜிக் ஷோக்கு போறான், நல்லா தெரியறது இல்லையா, மேஜிக் பண்றான், அவன் அந்த பொண்ணை வெட்டுறான், அது திருப்பி கையாடுவான், நம்ம போயிட்டு காசு கொடுத்து பாக்குறான், அவ்வளவுதானே, அதுக்கு வேல்யூ அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை நீங்க தலையில எடுத்துன்னு போனீங்கன்னா தட் இஸ் ப்ராப்ளம் இல்லையா. நம்மள என்ன அதை போய் அந்த கேரக்டர் நினைச்சுட்டே ராத்திரி எல்லாம் உடம்பு தெரியலன்னா அந்த மாமி என்ன திட்டுவீங்க நீங்க, இந்த மாதிரி இல்லையா. அதே கணக்குதான் இந்த உலகமும் பாத்துக்குங்க. இந்த உலகத்துல ஏதோ நல்லது நடக்கிறது கெட்டது நடக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, விஷயம் ஓவர். அதுக்குமே அதுல தீங்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சுக துக்கத்தை அது கொடுத்தது. பாக்குற சமயத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது, ஒரு துக்கத்தை, அதோட அதை மறந்துடுறோம். அதை மறந்துட்டு ஆத்துக்கு வந்தோன்னா நம்ம ஆத்து சமையல கவனிக்கணும், அடுத்ததை கவனிக்குமே தவிர அந்த சினிமாவை வச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம இப்படிதானே இருக்கோம். இத புரிஞ்சுட்டோம்னா அதையும் புரிஞ்சுக்கலாம். பிராரப்த கர்மாவோ அதே மாதிரிதான் சுக துக்கத்தை கொடுக்கறது, அதோட அதனுடைய வேலை புரிஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு டவுட் பூர்வபக்ஷிக்கு வந்துருச்சு, சார் மித்தியான ஒரு விஷயமானது சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்குமா சார்? உண்மையா இருந்ததுன்னா, எனக்கு சுகமோ எனக்கு துக்கமோ வருதுன்னா ஒரு உண்மையான விஷயம் தானே. எனக்கு ஒரு கல்லு உழுந்தது, நிஜமான கல்லு உழுந்தது, அதுல இருந்து ரத்தம் வந்தது, அது வலிய கொடுக்கறது, இதுதானே சார் நியாயமா இருக்கும்? உண்மையான பொருள் ஒண்ணுதான் துக்கத்தை குறிக்கும், பொய்யான பொருள் துக்கத்தையோ பிளஷரையோ கொடுக்காது. என்ன சார் அவரும் சொல்றாரு நீங்களும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு பூர்வபக்ஷி கேக்குறான். அதுக்கு இப்ப அவனை கார்னர் பண்ணமே நம்ம என்ன, அவன் என்ன கேட்டான், சுகமும் துக்கமும் பொய்யான வேர்ல்டுல இருந்து வருதுன்றீங்களே, பொய்யான ஒரு சுகமும் துக்கமும் உண்மையா பொய்யான ஒரு பொருள் நிஜமான சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்க முடியுமா? கேன் இட் கோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, வித்யா ரப்தே விருத்தியேத நபின்ன விஷயஸ்வதஹ ஜானத்பிரபி இந்திரஜாலஹ வினாதோ திருஷ்யதே கலு. வித்யா வித்யா ஆரப்தம், ஆரப்தனா பிராரப்தம், வித்யா ஆரப்தே, இது டுயல். அதனால வித்யா ஆரப்தே அப்படின்னா டுயல் எப்படி பண்ணா, நம்ம பலம் பலே பலானி, நம்ம 2 வாழைப்பழத்தை நைவேத்தியம் பண்ணோம்னாக்க இது ஒரு விசாரம். நமக்கு கதலி பலம் நிவேதியாமின்னு சொல்றதா, எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியுமே, கதலி பலே நிவேதயாமின்னு சொல்றதா, கதலி பலானி நிவேதயாமி சொல்றதா அப்படின்னு சொன்னா அவர் மீமாம்சையில தீர்மானம் பண்ண, இதுக்கெல்லாம் விவக்ஷையே இல்ல, உங்களுடைய பாவம் தான் அங்க கணக்கு. நீ கதலி பலம் நிவேதியாமின்னு சொன்னாலும் கதலி பலே நிவேதியம் உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, பகவானுக்கு நிச்சயமா உனக்கு தெரியுமா சித்தியா பகுவச்சனம் திவச்சனம் 3 பேரும் உனக்கு கான்பிடென்டா இருந்தா நீ பண்ணு, இல்ல அவரும் என்ன மாதிரிதான்னாக்க நீ கதலி பலம் சொன்னா அதையும் பாவம் மனுஷன் புரிஞ்சுப்பார், தப்பு இல்ல அப்படின்னு சொல்லல. அது மாதிரி வித்யா பிராரப்தா 2 சேர்ந்து டியூயலா இருந்ததுன்னா வித்யாரப்தே, வித்யா பிராரப்தே. அது என்ன
பின்ன விஷயத்துதான். இந்த பிராரப்தன்றது தனி, அது போகத்தை கொடுக்கும், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இந்த வித்தியானது இதை நன்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. இதெல்லாம் பொய், ஜெகன் மித்யான்னு சொல்லக்கூடிய இந்த வித்தியை பிராரப்தம் ரெண்டுமே வேற வேற விஷயம். துவைத்தியினுடைய விசிஷ்டாத்வைத்தியினுடைய உலகங்கள், அவன் பார்க்கிற விஷயங்கள்லாம் வேற. அத்வைத்தி நம்ம உலகத்தை பார்க்கறது வேற, பின்ன விஷயம். அவருக்கு நமக்கு சரியாக வராது, செட் ஆகாது. உங்களுக்கு பின்ன விஷயத்வதா இருக்கிறதுனால ந விருத்தியத்தே ந விருத்தியத்தே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டியூஎல் ஆச்சே, அதனால விருத்தியத்தேன்னு சொல்லக்கூடாது, சிங்கிளா இருந்தா விருத்தியத்தே. இந்த வித்தியும் பிராரப்தமும் வேற வேற விஷயமாக இருக்கிறதுனால இங்க ஒண்ணு பிராரப்தம் வேற வேற விஷயங்களா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் இல்லப்பா. அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த பாருங்க, ஜானத்பிரபி ஐந்திரஜால வினோதா திருஷ்யத்தை கலு. நீங்க பாருங்க, ஜானத்பிரபி பகுவச்சனம் திருத்தியா கர்த்தரி. என்ன ஜானத்பி அறிந்தவர்களாக இருந்தாலும், நம்ம எல்லாம் அறிந்தவர்கள் தானே. பணத்தை வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து போயிருக்கோம் மேஜிக் ஷோக்கு. இந்திரஜால வினோதத்தை பாக்குறோமா இல்லையா? நம்ம இது உண்மைன்னு நினைச்சிட்டா பார்த்தோம். ஐயோ இவர் உண்மையா அந்த பொண்ணை வெட்ட போறாரு, அப்படியே ரத்தம் பீறிண்டு வரப்போகுது, அதை பாக்கிறதுக்காக தான் நமக்கு நல்லா தெரியும் அது இல்லன்னு. இருந்தாலும் அதை ரசிக்கிறோமா இல்லையா? பொய்யான ஒரு இந்திரஜாலம் உண்மையான ஒரு பிளஷரையோ உண்மையான ஒரு பெயினையோ கொடுக்கறதா இல்லையா? நீங்க சொன்னீங்களா முதல்ல, உண்மையா இருந்தா இது உண்மையாச்சா சார், கல்லு வந்து உழுந்ததுன்னு. உணனோன்ற உண்மையே இல்ல. பயாப்சி ரிப்போர்ட் முதல்லயே நம்ம பார்த்தோம், அது உண்மை இல்லதான். அது எத்தனை பிரஷர் வந்துருச்சு இல்லையா? இல்லையா பயம் ததாதி பயாப்சி நம்ம கூட பார்த்தோம். பயாப்சி ரிப்போர்ட் வரத்துக்குள்ள இவங்களா குடும்பத்தையே ஒரு அமகலம் பண்ணி விட்டாங்க இல்லையா? கடைசியில பார்த்தாலும் அது நத்திங்னு வந்துருச்சு, இல்லவே இல்லன்னு. இல்லாத ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தை 10 நாள் எப்படி அழகடிச்சிருக்குன்னு நம்ம. அதனால நீங்க சொல்றது உண்மை கிடையாது. உண்மையா இருந்தாதான் பெயினோ பிளஷரோ வரும், உண்மை இல்லைன்னா பெயினோ பிளஷரோ வரும்ன்றது கிடையவே கிடையாது. எப்படி இந்திரஜாலம் நமக்கு நல்லா தெரியும், பொய் அன்றியலான ஒரு இந்திரஜாலமானது நமக்கு வினோதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கறது இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சோமே, ஆகையினால இது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க மேஜிக் ஷோ, இந்த சினிமா நல்லா நமக்கு தெரியும். மூவியானது அந்த ஸ்கிரீன்ல இருக்கு, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் இல்லன்றது நமக்கு. அது உண்மை சத்தியம் என்ன? ஸ்கிரீன் தான் சத்தியம். ஆனா நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறோம்? சண்டை போடும் போது 4 பேரை அடிக்கும் போது நம்மளும் அதை அனுபவிச்சு பார்த்தோம். நம்மளும் அழகா மாதிரி அவன் கஷ்டப்படும் போது நம்மளும் பண்ணோம். ஆனா இது முடிஞ்ச உடனே நமக்கு நல்லா தெரிஞ்சுது இது எல்லாமே பொய், இதெல்லாம் ரீல் தானே தவிர ரியல் இதுல எதுவுமே இல்லன்னு ஒரு அன்றியலான ஒரு விஷயத்தை பார்த்து பெயினோ பிளஷரோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமே. அதனால நம்ம சொல்றது தப்பு. உண்மையா இருந்தாதான் பெயினோ பிளஷரோ வரும்ன்றது எல்லாம் கிடையாது. அவாவா தன்னுடைய இக்னரன்ஸ்னால வரக்கூடியதுதான் பெயினோ பிளஷரோ. இந்த உடம்புலயே ரமணருக்கு நிஜமான பெயின் கூட பெயினா தெரியல. அவருக்கு கையில ஆபரேஷன் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் மனசு வேற ஆத்மா வேறன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து மனசுக்கு தான் இந்த பெயினும் பிளஷரும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்க எனக்கு அனஸ்தீசியா கொடுக்காம நீங்க வெட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் பயந்தாங்களா? இல்ல நீங்க வெட்டி பாருங்க, நான் பாக்குறேன். அவருடைய மனசை வச்சுட்டு கட்டுப்பட்டு அவருக்கு பெயினே தெரியல. எல்லாம் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவரை எழுப்பி சொல்ற மாதிரி, சார் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிட்டா, இது வரைக்கும் நான் அதை பத்தி திங்க் பண்ணாம இருந்தேன்னு நமக்கு ப்ரூவ் பண்றாரு. நீங்க திங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா பெயின் ஆகுது, பிளஷர் ஆகுது. பெயினோ பிளஷரோ உலகத்துல எல்லாம் காரணம் யாரு? ஜீவகல்பம். அதனாலதான் அவர் முந்தின ஜீவசிய சுக துக்கையோன்னு போட்டார். உங்களுடைய கல்பனை தானே தவிர பிரஷரோ பெயினோ தவிர உங்களுக்கு எது பெயினோ அது இன்னொருத்தருக்கு பிளஷரு. அவனுக்கு ப்ரமோஷன் வந்தவன் ஜாலியா இருக்கான், நீங்க இங்க அதே ப்ரமோஷன் உங்களுக்கு வரலையே, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம ஒருத்தன் ஜெயிச்சான்னாக்க ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஹாப்பி, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் அன்ஹாப்பி. அதுல இருந்து என்ன தெரியுது? பெயினும் பிளஷரு வந்து இப்படித்தான் நீங்க சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு பெயினா இருக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு பிளஷரா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு பிளஷரா இருக்கிறது பெயின். அதெல்லாம் ஜீவ கல்பிதமா இருக்கிறதுனால அது ஈஸ்வர கல்பிதம் கிடையாது. அதனால பிராரப்தத்தினுடைய வேலையை இதை காமிச்சு கொடுக்கறது தான் வேலையை தவிர ஞானத்தினுடைய வேலை தான் இதை எப்படி பகுத்து பாக்குறதுன்றதுதான் வேகலை அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொன்னாரு. ஜானத்பிரபி நன்னா விஷயம் தெரிஞ்சவன் கூட இந்திரஜால வினோதா திருஷ்யத்தே கல்வை பார்த்து கொண்டுதானே இருக்கோம். நம்ம இந்திரஜாலம் போயிட்டு அவரும் தான் அனுபவிச்சுட்டு வராரு. கலு அப்படின்னாக்கா பிரசித்தம் இல்லையா, பாக்குறோமே அப்படின்னாரு. ஜெகத் சத்தியத்துவம் ஆபாத்திய
பிராரப்தம் போஜயேத்யதி ததா விரோதி வித்யாயாஹ போகமாத்ராத் ந சத்யதா. அவர் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வேதாந்தத்துல. அப்போ இந்த உலகம் பொய்ன்னு நினைக்கிறதுனால இவனுக்கு தெய்வ பக்தியே இல்ல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மையே கிடையாது. ஏன்னா உண்மையான பக்தி யாருக்கு வரும்னா, ஜெகன் நித்யாத்வத்தை புரிஞ்சிட்டு இந்த பிராரப்தத்தையும் போகத்தையும் அனுபவிக்கிறவனுக்கு தான் பிரம்ம சத்தியத்துவத்துல புத்தியானது நன்னா வருன்றதுனால இந்த வேதாந்திகளுக்கு தான் பக்தியானது ஜாஸ்தியாக இருக்கும். இதை புரிந்து கொள்ளாம அவங்க பேசிட்டு இருக்காங்க. துவைத்திகள் இவனுக்கு பக்தியே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜெகத் சத்தியத்துவம் இதெல்லாம் மெனி அப்ஜெக்டிவ் அத்வைத்தின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் போக்குறதுக்காக எழுதுறாரு. ஜெகத் சத்தியத்துவம் ஆபாத்திய பிராரப்தம் போஜையே எதி எதி பிராரப்தம் ஆபாத்திய ஜெகத் சத்தியத்துவம் போஜே. ஜகத்துக்கு சத்தியமாக இருக்கும் தன்மையை கொடுத்துத்தான் பிராரப்தம் போகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது இல்லையா? அவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கக்கூடியது எல்லாம் போகத்தையோ பின்னையோ கொடுக்கும். செத்த பிறகு இதெல்லாம் மொத்தமா கணக்கு பண்ணி வைகுண்டத்துக்கு போய் அதுக்கப்புறமா இவனுக்கு கிடைக்கக்கூடியதுதான் முக்தி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவர்கள். இன்னொருத்தர் என்ன சொல்ற, துவைத்தமானது ரியல், அதுல இருக்கக்கூடிய போகம் ரியல் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதி பிராரப்தம் ஆத்திய ஜெகத் சத்தியத்துவம் போஜையே, ஜகத்துக்கு சத்தியமாக இருக்கக்கூடிய தன்மத்தை கொடுத்துட்டுதான் பிராரப்தம் போகத்தை கொடுக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் த ஜெனரல் திங்கிங். எல்லாருக்கும் அதான, எல்லாம் உண்மைதானே சார், நான் தான் அனுபவிக்கிறேன். நீங்க மாத்திரம் என்ன போகும்போது ரெண்டு பக்கமும் பார்க்காம வேதாந்தின்னு போயிடுவீங்களா? லாரி வந்தா பரவாயில்லன்னு பார்த்துட்டு தானே போறீங்க, தெருப்போட்டுன்னு தானே போறீங்க. எல்லாம் பண்றது ஒண்ணு, மனசுல ஒண்ணு, பேசுறது ஒண்ணு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோன்றது அவன் புரிஞ்சு வியாபாரிகத்துல அதை சொல்லவே இல்லை. இதெல்லாம் வேணும்னு தான் சொல்றோம். ஆனா இது மனசை தாக்கக்கூடாதுன்றது தான், வியசனத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றது வரைக்கும் தான் நம்மளுடைய டாபிக்ன்றத அவன் புரிஞ்சுக்கல. இப்படி ஜகத்துக்கு சத்தியமாக இருக்கக்கூடியது இருக்கிற வரைக்கும் தான் பிராரப்தத்தை போகத்தை கொடுக்கும்னு நினைச்சானே ஆனால், எதி இப்படி நினைச்சானே ஆனால், ததா அப்படி நினைச்சாயானால் விரோதமானது ஏற்படுவதற்கான விரோதி வித்யாயாக சியாத் அப்படி புரிஞ்சுக்கணும். எதி பிராரப்தம் ஆபாத்திய ஜெகத் சத்தியத்துவம் போஜயேத் ததா வித்யாயாக விரோதி சியாத். இப்படி நினைச்சாயா அப்பதான் இந்த பிராரப்தத்துக்கும் ஞானத்துக்கும் விரோதமானது ஏற்படுத்த வரும். பிராரப்தத்தை பிராரப்தம்னு புரிஞ்சுட்டீங்கன்னா ஞானத்தை ஞானம்னு புரிஞ்சுட்டா ஒரு விரோதமும் கிடையாது. என்ன விரோதம் வரப்போகுது? நீங்க எர்த்து சுத்திண்டே இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்ம என்ன சுத்தலமான இல்லையே, நமக்கு உள்ள தெரியறதா இல்லையா? இந்த ஜெகத் டெய்லி சுத்திண்டே இருக்கு. இப்ப சூரியன் டெய்லி வராரு போறாரு, சூரியன் வராரா போறாரா, அவர் வருவாரா போவாரா தெரியறது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், அது பார்த்துன்னு தானே இருக்கோம். சூரியன் வராரு போறாருன்றது விவகாரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். குழந்தைக்கு சாதம் வரும்போது தபார் சண்ட மாமா வந்துட்டாருன்னு தெரியும், ஆம்ஸ்டாங் அங்க போய் இறங்கிட்டாருன்னு தெரியும். நம்ம இன்னும் 2024க்குள்ள நம்மளும் ஒரு ஆள் அனுப்பிச்சு அங்க போய் இறங்க போறோம்ன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நியூஸ் இல்ல நம்மளும் அதே மாதிரி. ஏன்னா அவங்களுடைய நாசால தான் போய் போன தடவை போனாரு, நம்ம அஸ்தானட் போனது. இந்த தடவை நம்மளே ஏர்ஷிப்பை வச்சு நம்மளே தான் போக போறான்னு. ஆனா நமக்கு தெரியறதுனால விவகாரத்துக்கு வரும் பொழுது சந்திரனானது தோசை கல்லாட்டம் இருக்குன்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கவிகள்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு அவருடைய அழகு பாத்தீங்கன்னா சந்திரன் மாதிரி அழகுலாம் சொல்றோம். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள தெரியறதா இல்லையா? அதனால என்ன ஒரு விரோதம் இல்ல. பிராரப்தம் வேற, அனுபவிக்கிறதுன்றது வேற, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அறிவுன்றத வேற. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஜெகத் சத்தியத்துவம் எதி பிராரப்தம் ஆபாத்திய போஜையே ததா விரோதா வித்யா. அப்பதான் வித்யைக்கும் அதுக்கும் விரோதமானது ஏற்படும். போக மாத்திராத் ந சத்தியதா, போகத்தை அனுபவிக்கிறது மாத்திரத்தினாலேயே அது சத்தியமாக ஆகிவிடாது அப்படின்றதை நன்றாக புரிஞ்சு கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னாரு. எப்படி ரியல்னு பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது இந்த சினிமால பார்த்தோம், நம்ம சீரியல் எல்லாம் நம்ம பார்த்தோமே இல்லையா? எத்தனையோ விஷயங்கள்
966வது வாரம் அப்படின்னாக்க இது அன்றியல் நமக்கு தெரியறது இல்ல. அதனால அதெல்லாம் எப்போ 500க்கு மேல ஒரு சீரியல் வந்துட்டா அது உங்காத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிறோமா? இல்லையா? அது பாட்டுக்கு அது நடக்கிறது, இது பாட்டுக்கு இது நடக்குது. அதே மாதிரி பிராரப்தம் தன்னுடைய வேலையை காமிச்சுட்டு இருக்கு. ஜெகன் மித்யாத்துவம்ன்ற அறிவானது இருக்கு. அதனால ஞானிக்கு இந்த பெயினோ இந்த பிராரப்தமோ ஒரு நாள் அவனை ஆக்குவது இல்லை. அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத அதை சொன்னாரு. இப்போ அனூனஹா ஜாயதே போகஹா கல்பிதை ஸ்வப்ன வஸ்துபிஹி ஜாக்ரத் வஸ்துபிரப்யேவம் அசத்யை போக இஷ்யதாம். முன்னாடி என்ன சொன்னார்? அன்ரியலான அப்ஜெக்ட் ரியலா எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். அதுக்கு என்ன பதில் கொடுத்தோம்னாக்க, ஒரு இல்லாத ஒரு இமேஜினரியான ஒரு பயம் கூட உங்களுக்கு பயாப்சி ரிசல்ட்ல உங்களுக்கு உண்மையான விஷயத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி சொப்பனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல பெரிய பணக்காரன், அவனுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி வரலாமே. தூங்கி எழுந்து பார்த்தான்னாக்க அவருக்கு எல்லா பரபரனாலியாவும் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு காண்றான். இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால போகஹா ஜாயத்தே கல்பிதைஹி சொப்ன வஸ்துவிஹி, கல்பிதமான சொப்ன பதார்த்தங்களினால சொப்னத்துல போகமானது ஏற்படுகிறது. அதே மாதிரி இதை நீங்க ஒத்துட்டீங்கன்னாக்க வாஸ்தவம் இல்லாத ஜாகிரத் பதார்த்தங்களையும் இந்த போகங்கள் சொப்னத்துல இருக்கிறவனுக்கு சொப்ன போகமானது எப்படி ஜாகிரத்துல இருக்கிறவனுக்கு பொய்யா போச்சோ, அதே மாதிரி சொப்னத்துல இருக்கக்கூடியவனுக்கு அந்த சொப்ன போகமும் சொப்ன பெயினும் பிளஷரும் வாஸ்தவமாக இருந்தது. இங்க ஜாகிரத்துல இருக்கக்கூடியவனுடைய பிளஷரும் ஜாகிரத்துல இருக்கக்கூடியவனுடைய பெயினும் இங்க உண்மை மாதிரி இருக்கு. ஆனா வேதாந்தம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டான்னாக்கா இது உண்மை இல்லை என்பதை கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அவனே புரிஞ்சு கொள்ளுவான். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானியினுடைய பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அஞ்ஞானியானவன் அந்த பிராரப்தத்தை அது நிஜம்னு நினைச்சிட்டு அதனால வியசனை பண்ணிட்டு இன்னும் மேலும் மேலும் சம்சாரத்துல அவஸ்தப்பட்டு இருக்கான். ஞானியானவன் பிராரப்தத்தினுடைய வேலை எனக்கு இதை கொடுக்கும் கூட அது பர்ஜித்த பீஜவத்து, அது என்ன வருத்த கடலை மாதிரி இது ஒன்று எனக்கு ஒன்னும் பண்ணாது. வெறும் போகத்துக்கு தான் இது வந்திருக்கு. அந்த போகம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதோட கதை குளோஸ். அதுக்கு மேல ஒன்னும் நம்ம யோசிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் எனக்கு வரக்கூடிய போகணும் ஏதோ கொடுத்தா இதை கொண்டு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. நான் என்னதுக்கு ஃபியூச்சர், உங்களுக்கும் தெரியாத ஃபியூச்சர் எனக்கும் தெரியாத ஃபியூச்சர் போய் நான் என்னதுக்கு அச்சீவ் பண்ண? இதே மாதிரி எனக்கு கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும்னு அச்சீவ் பண்ணா இது யாருடைய தப்பு? பிராரப்தத்தினுடைய தப்பா இது? அதனால நம்ம அஞ்ஞானத்தினுடைய தப்பு அது. ஆகையினால வேதாந்தத்தை அறிவுபூர்வமாக யார் இதையெல்லாம் புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த பிராரப்த கர்மாவானது எந்த பாதனையும் செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது ஞானியினுடைய இச்சையானது அவருக்கு பைண்டிங்காக இருக்காது. அதனால அஞ்ஞானியினுடைய இச்சையானது பைண்டிங்கா இருக்கும், ஞானியினுடைய இச்சையானது பைண்டிங்காக இருக்காது. இதெல்லாத்தையும் மனசுல வச்சுதான் கிமிச்சன் கஷ்ய காமாய சரீரம்னு சொல்லுவரேன்னு சொன்னாருன்னு அந்த கிமிச்சன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால அதை திருப்பி வேற 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 ஆங்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிமிச்சன் அப்படின்னாக்கா ஆக்ஷேபார்த்தே கிமிச்சன், எந்த இச்சையும் அவன் படுவதில்லை அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுட்டா? எந்த இச்சைன்னா ஞானினாக்கா ஒரு இச்சையும் இருக்கா கூட அப்படியே கட்ட மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கா, துப்பிட்டு போனாலும் அவருக்கு தெரியாது, கிள்ளிட்டு போலாம் அவெல்லாம் அப்படி இல்ல அர்த்தம் இல்ல. அவருக்கு பைண்டிங்கான டிசையர்ஸ் கிடையாது, பைண்ட் படாத டிசையர்ஸ் இருக்கிறதுனால அவரும் எல்லார மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பிரிஷன் ஜிக்ரன் ஹஸ்தன்னு கச்சன்னு ஸ்வசன்னு சொபன்னு உன்மிஷன் நிமிஷன் அப்படி எல்லா காரியமும் அவரும் பண்ணிட்டா. அவரா எனக்கு இந்திரியானி இந்திரியார்த்தேஷு பிரவர்த்தந்தே இது தாரையன். அவருக்கு இது இந்திரியங்கள் தன்னுடைய வேலை தெரியுது, நான் ஐ எம் நாட் பவுண்ட் பை திஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஞானியானவன் பண்றார். அவ்வளவுதான் வித்தியாசம்ன்றதை எடுத்து சொல்றதுக்காக வந்தது. இதனுடைய அடுத்த பிரச்சனை அடுத்த சனிக்கிழமை காப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.